இந்த சம் பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. எப்படி சிம்பிளாக போடலாம் பாருங்கள். ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பிக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். ஏக்கும் பிக்கும் அதை அமௌண்ட்டில் சமமாக இருக்குன்றாங்க. இது 6 வருஷத்தில், இது 8 வருஷத்தில். எனில் ரூபாய் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஈஸியாக போடலான்னு. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். ஏ 1 + பர்சன்டேஜ் எவ்வளோ 4% ஆர் ஃபார்முலா போட்டு போடலாம். அது 4/100 ஹோல்ஸ் எவ்வளோ இந்த எத்தனை வருஷம் 6 வருஷம். அப்போ பி 1 + ஆர் வந்து அதே 4% தான் 100 எத்தனை வருஷம் 8 வருஷம். இப்போ பாருங்கள் அதே தான் காமனாக 1 + 4/100 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இது அப்படியே அடிச்சிடலாம். இப்போ இங்கே அடிச்சிடா 8ல் 6 பிரச்சனை இது மீதி 2 இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஏ பி × 1 + 4/100 ஸ்கொயர் அவ்வளோதான். இது எப்படி பண்ணலாம் a/b பி எடுத்துகிட்டு வரோம். அப்போ 1 + 4/100 ஹோல் ஸ்கொயர். அப்போது மல்டிப்ளேஷன் பண்ணால் 104/100 ஹோல் ஸ்கொயர் a/b. அடிச்சுன்னா 2 அடிச்சா எவ்வளோ வரும்? ஸ்ட்ரெயிட்டாக 4 அடிப்போம். 4 அடிச்சா 26, இது அடிச்சுன்னா 25, 26 25 ஹோல் ஸ்கொயர் a/b. அப்போது a/b 26 ஸ்கொயர் பண்ணும்போது 676, 25 ஸ்கொயர் பண்ணும்போது 625. இதோட ரேஷியோ பாருங்கள். a/b வந்து 676x ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 625x ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட ரெண்டோட கூடுதல் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 2602. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது எவ்வளோ வரும்? 6 1 1 மீதி 0 13. அப்போ 13x. இதோட டோட்டல் எவ்வளோ 2602. அப்போது எக்ஸ் கண்டுபிடிங்க. எத்தனை முறை போகும்? அடித்தா அப்படியே அடித்தா 2 முறை போகும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2. அப்படியே எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 676 × 2 ஏ 625 × 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும்? 2 மீதி 1 14 15 மீதி 1 12 13 1352 ஏவோட ஷேரு. பியோட ஷேரு 0 4 4 5 12 13 12 2 10 0 மீதி 1 2 2 4 4 5 6 2 12. அப்போ 1250 பியோட ஷேர். அப்போ ஏவோட ஷேர் வந்து 1352, பியோட ஷேர் 1250. இது மாதிரி ஷார்ட்டாக போடலாம். ஆப்ஷன் டி தான் சரி.